ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் லைனிங் ப்ளவுஸு எப்படி தைக்கலாங்கிறது ஈஸியான மெத்தடில் சொல்லியிருக்கேன். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுவோன்னு அந்த மெத்தடில் தான் சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லைனிங் கிளாத்தை மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதை நெக்கை கட் பண்ணாதீங்க. கட் பண்ணாமல் இதை மாதிரி மேலே வச்சு தைக்கும் போது உங்களுக்கு டிஸ்டன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ 1/4 இன்ச்சு முன்னாடி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்கில் தான் அந்த கட்டிங் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி தான் ரெடி அளவுக்கான தையலையும் போட்டுட்டு இதை மாதிரி படிமான தையல் அந்த யூனிக் தைச்ச பிறகு இதை மாதிரி படிமான தையல் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த டிசைன் கொடுக்குறீங்களோ நெக்குக்கு அதே டிசைன் நீட் ஃபினிஷிங்காக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல் தையல் போட்டுக்கோங்க. மேல் தையல் போடும்போது அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக உங்களுக்கு அந்த பரண்டு கொடுக்கும். ஏன்னா அந்த படிமான தையல் போட்டோம் இல்லையா, அப்படி போடும்போது நெக் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை மாதிரி லைனிங் கிளாத்தை நெக் லைனை தைச்ச பிறகு ஒரு சில பேர் கிராஸ் பீஸ் கூட வச்சு அட்டாச் பண்ணுவாங்க. இது ஈஸியான மெத்தட். இது இப்போ நான் சொல்லியிருக்கிறது இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்தில் வச்சு ஃபுல் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்த பிறகு எக்ஸஸ் பீஸ்லாம் கட் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப ஈஸி தான். நான் சொன்ன இந்த மெத்தட்லாம் பிகினர்ஸாக உள்ளவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் தச்சிருந்தீங்கன்னா நான் சொன்னது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு கமெண்ட் போடுங்க. இப்போ ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ எக்ஸஸ் பீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ அளவுகள்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போது இந்த கீழே மடித்து தைக்கிறதுக்கு கொடுத்துருப்போம் இல்லையா, அதை நம்ம கரெக்டாக ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ மடக்கி தைக்கும் போது அதே அளவு ஈவனாக உங்களுக்கு ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் கரெக்டாக கிடைக்கும். உங்களுக்கு அடையாளப்படுத்துறது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மடக்கி தைக்கிறது. இந்த மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சென்டர் டாட் பிடிப்போம் இல்லையா, அதோட டிஸ்டன்ஸ் அளவு ப்ளவுஸ் தான் வச்சு நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கும் போது அதில் எந்த டிஸ்டன்ஸில் அளவுகள் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தைக்கும் போது உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.